ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 6வது பாடம் ஹஜ்ஜிலே பாடம் 6, ஹஜ் மாதங்கள் அல்லாத காலத்தில் மீகாத்தை அடைபவருக்கான சட்டம். ஹஜ் மாதங்களில் அல்லாத காலத்தில் மீகாத்தை அடைபவருக்கான சட்டம் என்று தலைப்பு. சரி, இந்த தலைப்பை பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்றால், ஒன்றுமே இல்லை அல்லாஹ்வின் அடியார்களே. என்ன ஞாபகம் இருக்கிறது? உம்ரா செய்பவர்கள். அஹ்சன், மாஷா அல்லாஹ். நான் ஹஜ் செய்பவர்களுக்கான அந்த மாதம் அல்லாத மாதத்தில் வருபவர்களை பற்றி இங்கு ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் பேசுகிறார்கள். சரி, முதலில் பார்த்து விடுவோம். மீகாத்தை அடைபவருக்கு 2 நிலைகள் உண்டு. பொதுவாக முஹ்ரிமாக இருக்கக்கூடியவர், இஹ்ராமை கட்டக்கூடியவர், மீகாத்தை அடைவது 2 நிலைகள் இருக்கிறது. முதல் நிலை ரமதான் அல்லது ஷாபான் அல்லது ஜுமதல் ஊலா, பொதுவான ஹஜ் அல்லாத மாதங்களில் ஒருவர் மீகாத்தை அடைவது. ஹஜ் அல்லாத மாதங்களில் ஒருவர் மீகாத்தை அடைவது. சரி, ஹஜ்ஜுடைய மாதங்களில் மீகாத்தை அடைவது என்றால் எந்த நாட்கள் அது? அதை பின்னால் 2வது நிலையில் பார்ப்போம். ஹஜ் அல்லாத மாதங்களில் மீகாத்தை அடைவதை பற்றி இப்போது பார்க்கிறோம். இத்தகையவர்கள் மீகாத்தை அடைந்தால் என்ன செய்ய வேண்டும்? இத்தகையவர்கள் மீகாத்தை அடைந்தால் அவர் உம்ராவிற்கு இஹ்ராம் கட்ட வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்கள், நாம் நேற்றே பார்த்து விட்டோம். மீகாத்தை வந்ததற்காக நீங்கள் உம்ரா கட்டுவீர்களா அல்லது உங்களிடம் நியத் இருந்தால் உம்ரா செய்வீர்களா, இஹ்ராம் செய்வீர்களா? மீகாத்தை வந்த ஒவ்வொருவரும் இஹ்ராம் கட்ட வேண்டும் என்பதில்லை. அல்லது மீகாத்தை தாண்டக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் இஹ்ராம் கட்டித்தான் தாண்ட வேண்டும், இஹ்ராமோடு தான் நாம் அதை கடக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. யாருக்கு உம்ரா செய்ய வேண்டும், அந்த வணக்கம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்கள்தான் மீகாத்தை தாண்டுவது. இஹ்ராம் இல்லாமல் அவர்கள் தாண்ட மாட்டார்கள். அதைதான் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். தனது உள்ளத்தால் அவர்கள் நியத் செய்ய வேண்டும். லப்பைக உம்ரத்தன் அல்லது அல்லாஹும்ம லப்பைக பி உம்ரா என்று அவர்கள் சொல்ல வேண்டும். பின்னர் நபி அவர்கள் சொல்லி தந்த தல்பியாவை கூற வேண்டும். என்ன தல்பியா? லப்பைக اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك என்ற இந்த தல்பியாவை அவர்கள் உறக்கமாக சொல்லி கொண்டு வர வேண்டும். எதுவரை வர வேண்டும்? கஅபாவை அடையும் வரை இந்த தல்பியாவையும் அல்லாஹ்வின் திக்ருகளையும் அவர் அதிகப்படுத்த வேண்டும். கஅபாவை அடைந்ததும் தல்பியாவை நிறுத்தி கொள்ள வேண்டும். கஅபாவை அடைந்ததும் அவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த தல்பியாவை நிறுத்தி கொள்ள வேண்டும். பிறகு கஅபாவை 7 முறை சுற்றி வர வேண்டும். தவாஃப், மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும், தொழுகை. பிறகு சஃபா மலைக்கு சென்று சஃபா மர்வா மலைகளுக்கிடையே 7 முறை நடக்க வேண்டும், சை. அதன் பிறகு தனது தலையை சிரைக்க வேண்டும் அல்லது கத்தரிக்க வேண்டும். இது என்ன அல்லாஹ்வின் அடியார்களே? இதுதான் உம்ரா. இதன் மூலம் அவரது உம்ரா முழுமை பெறுகிறது. இஹ்ராம் காரணமாக அவருக்கு தடுக்கப்பட்டிருந்த அனைத்தும் இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதுதான் உம்ரா. நமக்கு தேவையானது வல்லில்லாஹில் ஹம்து. உம்ராவை பற்றி பார்க்க போவதில்லை. ஆனாலும் ஷேக் அவர்கள் ஹஜ், அதாவது மீகாத்தை கடப்பவருடைய நிலையை பற்றி பேசுகிறார்கள்.
ஹஜ் அல்லாத மாதங்களில் இதுதான் சட்டம். அவர் உம்ராவிற்கு இஹ்ராம் கட்ட வேண்டும், அவர் உம்ராவை நாடினால். சரி, இப்போது வாருங்கள் இரண்டாவது நிலைக்கு செல்வோம். ஹஜ் மாதங்களில் மீகாத்தை அடைவது, இதுதான் அல்லாஹ்வின் அடியார்கள் நம்முடைய பாடம் சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன, அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஹஜ் மாதத்தில் மீகாத் கட்டக்கூடிய இடம் நேரங்கள் ஷவ்வால், துல்கஅதா மற்றும் துல்ஹிஜ்ஜா, முதல் 10 நாட்கள். ஷவ்வால் மாதம் இன்று என்ன மாதம்? இன்று துல்கஅதா, உறுதியாக தெரியுமா? எத்தனாவது துல்கஅதா? 5 6 துல்கஅதா 6 இருக்கிறோம். ஷவ்வால் மாதம் முடிந்து விட்டது. துல்கஅதா இன்னும் ஹஜ்ஜிற்கு எத்தனை நாட்கள் இருக்கிறது? ஏறத்தாழ 30 31 நாட்கள், 32 நாட்கள் இருக்கிறது. ஷவ்வால் மாதம், துல்கஅதா மாதம், துல்ஹிஜ்ஜா 10 நாட்கள், முதல் 10 நாட்கள். இந்த இடத்தில் ஒருவர் இஹ்ராம் கட்டினால் அது வேறு. அது எதற்காக கட்டுவார்? எல்லோரும் அல்ல, அது ஹஜ்ஜிற்கு கட்ட வேண்டிய நேர்கள். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது பாடத்திற்கு மிக முக்கியமான இடத்திற்கு செல்கிறோம். என்ன, ஹஜ் என்பது 3 வகையாக நாம் இஹ்ராம் கட்டலாம். ஹஜ்ஜுடைய அந்த கிரை, ஹஜ்ஜுடைய அந்த வணக்கம் 3 வகை. நன்றாக கவனித்து வாருங்கள். பரக்கல்லாஹு ஃபீக்கும். 3 வகையில் இருக்கிறது ஹஜ்ஜுடைய அந்த கிரை. 3 வகையாக நாம் நியத்து வைக்கலாம், 3 வகையாக அதை செய்யலாம். 3இல் ஒரு வகையாக செய்யலாம். எது சிறப்பு என்பதை எல்லாம் பார்ப்போம். சரி, என்ன, அல்லாஹ்வின் அடியார்களே, பரக்கல்லாஹு ஃபீக்கும், முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஹஜ்ஜுடைய விஷயம் என்னவென்றால், பரக்கல்லாஹு ஃபீக்கும், ஹஜ்ஜு தமத்து. தமத்து என்றால் என்ன? தமத்து ஹஜ் என்றால் என்ன? தமத்து ஹஜ் என்றால், பரக்கல்லாஹு ஃபீக்கும், இதை நாம் தமிழில் சொல்வதாக இருந்தால், சுகமான ஹஜ், வசதியான ஹஜ், சுகமான ஹஜ். ஏன் இதில் சுகம்? இந்த ஹஜ்ஜை தான் இன்று பெருவாரியாக மக்கள், உலக முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கூடிய ஹஜ் இதுதான். ஹஜ் தமத்து, சுகமான ஹஜ், வசதியான ஹஜ். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதரும் கட்டளையிட்டார்கள். எதை கட்டளையிட்டார்கள், யாருக்கு கட்டளையிட்டார்கள், அதையெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, தமத்து ஹஜ் என்பது, பரக்கல்லாஹு ஃபீக்கும், ஒரே பயணத்தில் முதலில் உம்ராவை முடித்துவிட்டு இஹ்ராமில் இருந்து அதிலிருந்து விடுபட்டு சாதாரண மனிதராக மக்காவில் தங்கி இருந்து அந்த இஹ்ராமிலிருந்து வெளிப்பட்டு அந்த அவருக்கு அந்த சலுகை, அனுமதி, இஹ்ராமிலிருந்து வெளிப்பட்டால் ஹராமாக்கிறது மறுபடியும் நமக்கு அனுமதி அளிக்கப்படும் அல்லவா? அதை அனைத்தையும் அனுபவிப்பார். எதை அனுபவிப்பார்? ஆடை அணிவார், என்ன செய்வார்? நறுமணம் பூசிக்கொள்வார், தாம்பத்திய உறவில் ஈடுபடுவார். இது அனைத்தும் அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. எப்போது, ஏன் அவருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது? ஏனெனில் அந்த ஹாஜி வரும் பொழுது உம்ராவிற்கு வருகிறார். உம்ராவை மட்டும்தான் நியத் செய்கிறார். ஹஜ்ஜிற்கு அவர் மீகாத்தில் என்ன சொல்ல மாட்டார்? லப்பைக் அல்லாஹும்ம பிஹஜ் என்று சொல்ல மாட்டார். என்ன சொல்லீர்கள்? ஹஜ்ஜிற்கு அவர்கள் மீகாத்திலிருந்து லப்பைக்கு நியத்தை வைக்க மாட்டார்களா? வைக்க மாட்டார்கள். அவர்கள் உம்ராவை மட்டும்தான் நியத்து வைப்பார்கள். சரி, ஹஜ்ஜிற்கு எப்போது வைப்பார்கள்? ஹஜ்ஜிற்கு உம்ராவிற்கு வந்து மக்காவிற்கு உம்ராவை முடித்து விட்டதற்கு பிறகு அவர்கள், அதாவது இஹ்ராமிலிருந்து வெளிப்பட்டதற்கு பிறகு அவர்கள் அங்கு தங்கி இருப்பார்கள். தங்கி இருக்கக்கூடிய அவர்கள் 8வது நாள் யௌமுத் தர்வியா,
எங்கு? யௌமு தர்வியா. அதே துல்ஹஜ் மாதம் அல்லது முன்னாடியே செய்து விட்டாலும் சரி, துல்ஹஜ் மாதம் வரும் வரை அவர்கள் காத்திருப்பார்கள். அல்லது துல்ஹஜ் 1-2 வந்திருப்பார், அவரும் துல்ஹஜ் மாதத்தில் அந்த 8வது நாள் வரும் வரை காத்திருப்பார்கள். யௌமு தர்வியா. அந்த நாளில் மினாவிற்கு செல்ல வேண்டும். ஹஜ்ஜுடைய கிரியை ஆரம்பமாகிறது. மினாவில் தங்குவது, அங்கிருந்தே மக்காவில் இருந்த இடத்திலிருந்தே இஹ்ராம் கட்டி நியத்தை வைத்து மறுபடியும் இஹ்ராம் கட்டி நியத்தை வைத்து மினாவிற்கு செல்வார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கம் ஆரம்பமாகிறது. இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே தமத்து. அதாவது இதுதான் ஹஜ்ஜு தமத்து. என்னவென்றால், ஒரே பயணத்தில் முதலில் உம்ராவை முடித்துவிட்டு இஹ்ராமில் இருந்து விடுபட்டு சாதாரண மனிதராக மக்காவில் தங்கியிருந்து சலுகையை அனுபவித்தல், சுகத்தை அனுபவித்தல். எதனால் சலுகை, எதனால் சுகத்தை அனுபவிக்கிறார்? ஏனெனில் அவர் இஹ்ராமில் இருந்து வெளியே வந்து விடுகிறார். மறுபடியும் ஹஜ்ஜுடைய அந்த வணக்க நாட்கள் ஆரம்பமாகும் பொழுது எல்லோரோடும் என்ன செய்வார்? அவர் தங்கியிருக்க இடத்திலேயே மறுபடியும் இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு அவர் தன்னுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஆரம்பம் செய்வார். இதுதான் ஹஜ் தமத்து. இதுதான் ஹஜ் அத்தமத்து. இப்போது உங்களுக்கு புரியும். இது அடுத்தடுத்த விஷயத்தை பார்க்கும் பொழுது குழம்பி விடக்கூடாது. இதில் எத்தனை செய்கிறார்? இதில் உம்ராவையும் செய்து விடுகிறார், ஹஜ்ஜையும் செய்து விடுகிறார். எப்படி? உம்ராவையும் செய்து விடுகிறார், ஹஜ்ஜையும் செய்து விடுகிறார். சரி, இதற்கு 2 இஹ்ராம்கள் இடையில் ஒரு ஓய்வு. 2 இஹ்ராம்கள் இடையில் ஒரு ஓய்வு. இதுதான் ஹஜ் தமத்து. சரி, இதோடு இப்ப அடுத்தது வாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இதோடு அடுத்தது வாருங்கள். இது கிரான். இதற்கு என்ன என்றால் கிரான். அல்லாஹ்வின் அடியார்களே, இதிலும் அவருக்கு என்ன கிடைக்கும் என்பதை நான் சொல்கிறேன், கவனியுங்கள். இதில் அவருக்கு என்ன கிடைக்கும்? இதுவும் ஒரு ஹஜ், ஒரு உம்ரா, இரண்டும் அவருக்கு கிடைக்க போகிறது. ஆனால் உம்ராவை முதலில் செய்தவர் தனியாக உம்ராவை செய்து ஹஜ்ஜை தனியாக செய்தார் அல்லவா, அவ்வாறு இவர் செய்ய மாட்டார். இவருடைய ஹஜ்ஜிலேயே உம்ராவும் அடங்கிவிடும். இவர்தான் கிரான், இணைத்தல், உம்ராவையும் ஹஜ்ஜையும் இணைத்தல் என்பவர். இது 2வது வகையான ஹஜ் செய்தல். கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் ஹஜ் ஹஜ் தமத்து, அதை தெளிவாக போது விளக்கி இருக்கிறேன். 2வது வகையான ஹஜ் என்றால் அவர்கள் என்று நியத் வைக்க வேண்டும்? சரி, தமத்து, ஹஜ் தமத்து என்ன நியத் வைக்க வேண்டும்? மிகாத்தில் உம்ரா. என்னது? உம்ரா மட்டும்தான். சரியா? கிரான், காரின், கிரான் ஹஜ் என்பது சேர்த்தல், இணைத்தல். ஹஜ்ஜை இணைப்பது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் இணைப்பது, ஒரே வணக்கத்தில் இணைப்பது. தனியாக உம்ராவை செய்து தனியாக ஹஜ்ஜை செய்வது போல் அல்ல. எங்கே செய்தோம்? தமத்து ஹஜ்ஜிலே செய்தோம். தமத்து, வசதியான ஹஜ். பேர் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழில் புரிய வேண்டும் என்றால் வசதியான ஹஜ் என்று சொல்லுங்கள். வசதியான ஹஜ் என்றால் லக்ஸுரி ஹஜ். அதை நாம் இங்கு பேசவில்லை. மார்க்கம் நமக்கு அனுமதித்த இந்த வசதியான ஹஜ் என்பதுக்கு தான் தமத்து. உண்மையில் சொல்ல போனால் தமத்து என்ற வார்த்தை அரபிக்கு நேரடி தமிழாக்க வார்த்தை என்னவென்றால், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட், என்ஜாய் பண்றது. தமிழில் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மகிழ்வது, ஆரவாரமாக இருப்பது, வசதியாக இருப்பது. இதுதான் என்ன? தமத்து. சரி, 2வது ஹஜ் என்ன? கிரான். இதற்கு பேர் என்ன? கிரான். இதை செய்பவரை என்ன சொல்வோம்? காரின். இதை செய்பவரை காரின் என்று சொல்வோம். தமத்து ஹஜ் செய்பவரை என்ன என்று சொல்வோம்? ஃபிஇல் தமத்தஅ. இஸ்முல் ஃபாயில் என்னவாக வரும்? தமத்தஅ என்பது ஃபிஇல் மாதி, ஃபிஇல் மாதி. அஹ்சன், முத்தமத்தி. என்னது? முத்தமத்தி. இவர்தான் முத்தமத்தி ஹஜ். இவர் யார்? இவர் முத்தமத்தி ஹாஜி, தமத்து ஹஜ்ஜை செய்பவர். சரி, 2வது கிரான், காரின். இவர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இவருக்கும் தமத்து ஹஜ்ஜிற்கும் என்ன வித்தியாசம்?
அவர்கள் உம்ரா செய்து அவர்கள் தனியாக உம்ரா செய்வார்கள். செய்துவிட்டு அவர்கள் ஓய்வு எடுப்பார்கள், இஹ்ராமிலிருந்து வெளியே வருவார்கள். இவர்கள் இஹ்ராமிலிருந்து எல்லாம் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. இவர்கள் எப்போது அந்த நேரத்தில் வந்தாலும் சரி, அவர்கள் ஹஜ்ஜு காலம் வரை அவர்கள் இதிலே இருக்க வேண்டும், இஹ்ராமிலே இருக்க வேண்டும். அதை பார்ப்போம். இப்போது அல்லாஹ்வின் அடியார்களே, உம்ராவையும் ஹஜ்ஜையும் பிரிக்காமல் ஒரே இஹ்ராமில் இரண்டையும் இணைத்து செய்வதால் இது கிரான் ஹஜ் என்று படும். இதற்கு அடையாளம் என்ன? ஒரே இஹ்ராம், இடையில் ஓய்வு கிடையாது, உம்ரா பிளஸ் ஹஜ் இரண்டும் உண்டு. அவர் செய்யக்கூடிய வணக்கத்தில் அது எப்படி, அதெல்லாம் பின்னால் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இரண்டும் வணக்கத்தில் ஒன்று, உம்ரா பிளஸ் ஹஜ் என்று இரண்டும் ஒன்று என்று சொல்கிறார்கள். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே கிரான், காரின் ஹஜ்ஜுடையவர், கடைசி ஒருவர், மூன்றாவது ஒருவர் இருக்கிறார். இவர்தான் இந்த ஹஜ்ஜிற்கு பெயர் தான் இஃப்ராத். என்ன? இஃப்ராதுடைய ஹஜ். இதை செய்பவரை என்னவென்று சொல்லுவோம்? முஃப்ரித். இதை செய்பவரை முஃப்ரித். இவர் யார்? இவர் உம்ரா செய்யவே மாட்டார், வெறும் ஹஜ் மட்டும்தான் செய்வார். இவர் உம்ரா செய்யவே மாட்டார், உம்ரா இந்த பயணத்தில் அவர் உம்ரா செய்ய மாட்டார், வெறும் ஹஜ் மட்டும்தான் செய்வார். சரி, முஃப்ரிதிற்கும் காரினுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது நான் சொன்னேன், இவர் வெறும் என்ன செய்வார்? வெறும் உம்ரா மட்டும்தான் செய்வார். கவனியுங்கள், உம்ராவுடன் இதனுடன் சேர்க்காமல் ஹஜ்ஜை மட்டும் தனித்துவமாக செய்வதால் இந்த ஹஜ்ஜிற்கு பெயர் இஃப்ராத், தனித்து செய்பவர் என்று வரும். சரி, இவருக்கும் காரினுக்கும் என்ன வித்தியாசம்? இவர் என்ன சொல்ல வேண்டும் நியத்தில்? லப்பைக்க அல்லாஹும்ம பிஹஜ், லப்பைக்க அல்லாஹும்ம பிஹஜ். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் 3 வகையான ஹஜ் வணக்கங்கள். இது மிகவும் கடினமான குழப்பமான விஷயம், அதை இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்து. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே கவனம், இவருக்கும் காரினுக்கும் என்ன? இவர் செய்தது 2 பேரும் செய்தது ஒன்றுதான். ஆனால் இவருக்கு அவர் செய்யக்கூடிய ஹஜ்ஜில் உம்ராவும் கிடைக்கும், ஆனால் இவருக்கு வெறும் அது ஹஜ்ஜாகத்தான் இருக்கும். இதுதான் வித்தியாசம். எழுதிக் கொள்ளுங்கள், தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜில் தமத்து விடுங்கள், தமத்து நாம் பார்த்து விட்டோம். காரின் மற்றும் முஃப்ரித், கிரான் மற்றும் முஃப்ரித், இதற்கு வித்தியாசத்தை சொல்கிறேன். காரின் என்பவர் லப்பைக்க அல்லாஹும்ம பி உம்ரஹ், லப்பைக்க அல்லாஹும்ம பி உம்ரத்தின் வ ஹஜ் என்று தல்பியாவை நியத்தை வைத்து தல்பியா சொல்வார். இஃப்ராத், தனியாக ஹஜ் செய்பவர் லப்பைக்க அல்லாஹும்ம பி ஹஜ் என்று மட்டும்தான் சொல்வார். சரி, இவர்கள் செயல் தமத்துவிலே இருக்கக்கூடிய போல் ஒரு முறை உம்ராவை செய்துவிட்டு மறுபடியும் ஹஜ் செய்வாரை போல் காரினன் செய்வாரா? அவருடைய ஹஜ்ஜிலே உம்ராவும் வந்துவிடும். ஆனால் இஃப்ராதிலே இருப்பவர் அவர் ஹஜ் மட்டும்தான் செய்வார். அவருடைய ஹஜ்ஜில் உம்ராவை கணக்கெடுத்துக் கொள்ள மாட்டோம். அவருடைய ஹஜ்ஜில் என்ன ஆகாது? உம்ரா கணக்கெடுக்கப்பட மாட்டோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபிக்ஹ் பாடங்களில் மிக முக்கியமான கஷ்டமாக நிறைய மசாயில்கள் கொட்டி கிடந்து படிக்கக்கூடிய பாடங்களில் மிக முக்கியமான பாடம் ஹஜ்ஜுடைய பாடங்கள். அவ்வளவு எளிதாக அவ்வளவு மசாயில்கள் இருக்கிறது, நாம் வெளியே படிக்க. ஆனால் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதை சொல்கிறார்களோ அதைத்தான் இப்போது நான் உங்களுக்கு முடிந்தவரை சுருக்கமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3 விஷயத்தை மறுபடியும் சொல்லி பார்ப்போம், வாருங்கள். முதலில் தமத்து. என்ன? வசதியான ஹஜ். அஹ்சன், வசதியான ஹஜ். இந்த வசதியான ஹஜ்ஜில் என்ன இருக்கிறது, எப்படி செய்ய வேண்டும், இதில் என்ன? முதலில் என்ன நியத் வைப்பார்? உம்ரா நியத் வைப்பார். மீகாத்தில் இருந்து மீகாத்தில் உம்ரா நியத் வைத்து லப்பைக்க அல்லாஹும்ம பி உம்ரா,
அவ்வளவுதான். சரி, அடுத்து உம்ரா வீட்டு போவார், உம்ரா செய்வார். உம்ரா செய்ததற்கு பிறகு இஹ்ராமில் இருந்து வெளியேறிவிட்டு மறுபடியும் அவருக்கு ஹராமானது அனைத்தும் அவருக்கு ஹலாலாகிவிடும். இந்த எதுவரை ஹஜ்ஜுடைய கிரியைகள் ஆரம்பமாகும் வரை அவர் இதை அனுபவிப்பார். இதுதான் தமத்து ஹஜ். பின்பு அவர் ஹஜ்ஜை ஆரம்பிப்பார் இஹ்ராம் கட்டி. எங்கிருந்து இஹ்ராம் கட்டுவார்? அதையெல்லாம் நாம் நேற்றே பார்த்து விட்டோம். மக்காவாசிகளுக்கு எது மீகாத் ஹஜ்ஜிற்கு? மக்கா, அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம். சரியா? உம்ராவிற்கு ஹரம் எல்லைக்கு அவர்கள் வெளியே செல்ல வேண்டும். மாஷா அல்லாஹ். இதுதான் தமத்து ஹஜ். சரி, இதே அடுத்த ஹஜ் காரின் கிரான், அது என்ன? தனித்தனியாக செய்வார்களா? ஒரே ஹஜ்ஜை செய்வார். அந்த ஹஜ்ஜில் என்ன வந்துவிடும்? உம்ராவும் வந்துவிடும். அது எப்படி வந்துவிடும் எல்லாம் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அவர் இஹ்ராமிலிருந்து வெளியே வருவாரா? இங்க இஹ்ராமிலிருந்து வெளியே வர வாய்ப்பே இல்லை. எனவே அவர் உம்ராவெல்லாம் தனியாக செய்யவில்லை. செய்துவிட்டு உம்ராவிலிருந்து வெளியே வருவதற்கு இஹ்ராமிலிருந்து அவர் செய்வது ஹஜ். அவர் அப்படியே இருக்க வேண்டும். மூன்றாவது இஃப்ராத். இவர் யார்? ஹஜ் மட்டும் செய்வார். இவர் நியத். அவர் காரினுடைய நியத் என்ன? அவர் என்னவென்று சொல்ல வேண்டும்? லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரத்தின் வ ஹஜ். அவர் எப்படி சொல்ல வேண்டும்? என்ன இப்படி சொல்கிறீர்கள்? தமத்துலேயும் நாம் இரண்டையும் தான் செய்கிறோம். அப்போது ஏன் நாம் அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரத்தின் மட்டும் சொல்கிறோம்? உம்ரத்தின் ஹஜ். ஹஜ் என்பது அங்கிடத்தில். இங்கு நாம் செய்வது எனில் இஹ்ராமிலிருந்து வெளியே வந்து விடுவோம் தமத்துவ செய்தால். அதனால் மீகாத்திலிருந்து நாம் போகும்போது வெறும் உம்ரா என்று மட்டும்தான் சொல்லிக் கொண்டு போவோம். ஆனால் காரின் அப்படி அல்ல. அவர் போகும்போதே உம்ரா மற்றும் ஹஜ் என்று சொல்லிவிட்டு தான் அவர் போக வேண்டும். ஏனெனில் அவர் வெளியே எல்லாம் வரப்போவதில்லை. இஹ்ராமில் இருந்து அவருடைய ஹஜ்ஜிலே உம்ராவும் அடங்கி விடுகிறது. ஒரே செயல்தான். ஆனால் முஃப்ரீத் பாருங்கள், முஃப்ரீதும் காரினும் ஒரே செயல்களை தான் செய்வார்கள். ஆனால் ஒருவருக்கு இரண்டும் கிடைக்கின்றது, மற்றொருவருக்கு ஹஜ் மட்டும் தான் கிடைக்கின்றது. சரி, அப்படி இல்லை என்றால் இந்த முஃப்ரீதிற்கு ஏன் இந்த முஃப்ரீத் என்பவர் இப்படி இருக்கிறார்? இப்போதுதான் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்போது எதில் செல்கிறோம் என்றால் கவனியுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பலியாடு, ஹதி, பலி பிராணி. ஆடு என்று சொல்லிவிட்டேன். ஆடு மட்டுமல்ல, பலி பிராணி. சரியா? பலி பிராணி, ஹதி. ஹதி என்றால் என்ன? முதலில் அல்லாஹ்வின் அடியார்களே, ஹதி என்றால் என்ன? ஹதி என்பது உலமாக்கள் இறை விஷயங்களை சொல்கிறார்கள். இது ஒரு தண்டனை அல்ல. இது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். எதனால் உலமாக்கள் சொல்கிறார்கள்? ஒரே வணக்கத்தில், ஒரே இதில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்ததினால் அல்லாஹ்விற்கு நன்றியாக, காணிக்கையாக நாம் செலுத்தக்கூடியதுதான் இந்த பலிப்பிராணி. அதுதான் ஹதி. ஹாஜிகள் ஹதியை கொடுப்பது. ஹாஜிகள் ஹதியை கொடுப்பது. அதுவும் எதற்காக? அவர்கள் வணக்கத்தில் எதை சேர்த்து விடுகிறார்கள்? உம்ராவையும் ஹஜ்ஜையும் இரண்டையும் சேர்த்து கொடுப்பதினால் என்று வருகிறது. இது நிறைய விஷயங்கள் இருக்கிறது, பின்னால் பார்ப்போம். அதில் முதல் விஷயம், யாருக்கு பலிப்பிராணி கடமை இல்லை? முஃப்ரித். மீகாத்தில் நான் ஹஜ்ஜை மட்டும் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருபவர், அவருக்கு பலிப்பிராணி கடமை இல்லை. அவர் அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் யார்? இவர்தான் நியத்து வைக்கும் பொழுதே நான் ஹஜ் மட்டும் செய்கிறேன் என்று வருபவர். இவர் அல்லாத ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடியவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? தமத்து ஹஜ்ஜை செய்பவர்களும் கிரான் ஹஜ்ஜை செய்பவர்களும்.
இவர்கள் இருவர்களுக்கும் என்ன கடமை? ஹஜ் கடமை, அறுத்து பலியிட வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எந்த ஹஜ்ஜை முறையை இன்று செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் செய்து கொண்டு இருப்பது ஹஜ் தமத்து. நாம் இன்று பெரும்பாலான மக்கள் செய்து கொண்டிருப்பது ஹஜ் தமத்து. சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹஜ்ஜை செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஹஜ்ஜை செய்தார்கள்? என்ன ஹஜ்ஜை செய்தார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கிரானை செய்தார்கள். அவர்கள் கிரான் ஹஜ்ஜை செய்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, என்ன அது? எதனால் அடிப்படையில்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வருவதற்கு மீகாத்திற்கு வரும் பொழுது 100 ஒட்டகங்களை தங்களோடு ஓட்டி கொண்டு வந்தார்கள். 100 ஒட்டகங்களை பலியிடுவதற்காக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பலியிடுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள் 100 ஒட்டகங்களை. சரியா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒட்டகங்களை அல்லாஹ்வின் அடியார்களே, யார் பலிப்பிராணியை கொண்டு வருகிறார்களோ, பலிப்பிராணியை கொண்டு வருபவர்கள் மக்காவிற்கு முன்னால் மீகாத்திலிருந்து ஓட்டி வந்து விட்டீர்கள் என்றால் அவர் உம்ரா முடித்து இஹ்ராமிலிருந்து வெளிவருவதற்கு அனுமதி இல்லை. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஹஜ் தமத்துவை செய்யவில்லை. ஏன்? சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், நீங்கள் உம்ராவிற்கு நியத் செய்து விடுங்கள் என்று. எதனால்? யாரெல்லாம் பலிப்பிராணிகளை கொண்டு வரவில்லையோ, அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் அல்லாஹ்வின் தூதர் உம்ராவை நீங்கள் நியத்து வைத்து தமத்து ஹஜ் செய்யும்படி அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார்கள். ஏனெனில் உங்களிடம் பலிப்பிராணி இப்போது இங்கு இல்லை. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? உம்ராவிற்கு நியத்து வைத்து உம்ராவை செய்து மக்காவிற்கு போய் உம்ராவை செய்து முடித்ததற்கு பிறகு இஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுங்கள். ஏனெனில் உங்களிடம் என்ன இல்லை? பலிப்பிராணி இல்லை. பலிப்பிராணி இருக்கக்கூடியவர் தமத்து செய்ய முடியாது. பலிப்பிராணியை ஓட்டிக்கொண்டு வருபவர் தமத்து செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? பலிப்பிராணி கொண்டு வருபவர்களால் செய்ய முடியாது. ஏன்? இதை அல்லாஹ்வின் தூதரே சொல்கிறார்கள். நான் மட்டும் இது முன்னாடியே தெரிந்து நான் பலிப்பிராணியை என்னுடன் மதீனா அதாவது மீகாத்திலிருந்து நான் கொண்டு வரவில்லை என்றால் நான் என்ன செய்திருக்க மாட்டேன்? இவ்வாறு இருக்க மாட்டேன். நானும் உங்களை போல் என்ன செய்திருப்பேன்? உம்ராவை முடித்து வெளியேறியிருப்பேன் இஹ்ராமில் இருந்து. பின்பு மறுபடியும் ஹஜ்ஜிற்கு நான் கட்டிக்கொள்வேன் என்று சொன்னார்கள். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் செய்ததை பார்க்க வேண்டுமா, அல்லது அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டதை பார்க்க வேண்டுமா? கட்டளையிட்டதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பலிப்பிராணியை ஓட்டி கொண்டு வருபவர்கள். சரி, இன்று பலிப்பிராணியை ஓட்டி கொண்டு வர முடியுமா? இன்று பலிப்பிராணியை ஓட்டி கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இன்று ஒரு செயலி வந்துவிட்டது. செயலியின் மூலமாக ஹாஜிகள் அவர்களுக்கு நம்பர் இருக்கிறது. காசி அதில் கட்டிவிட்டால் நமக்கு பதிலாக, நமக்கு நியாபத்தாக பெருநாள் அன்று அல்லது அடுத்த நாட்களில் என்ன செய்வார்கள்? நம்முடைய ஆட்டை, நம்முடைய அறுக்க வேண்டிய பிராணியை அறுத்து விட்டார்கள், நமக்கு ஒரு மெசேஜ் வந்துவிடும். உங்களுடைய பலிப்பிராணி, உங்களுடைய ஹதி முடித்து விட்டப்பட்டது, உங்களுடைய ஹதி கொடுக்கப்பட்டது. இவ்வளவுதான். இதுதான் இன்று நடைமுறையில் இருப்பது. அப்படி என்றால் பலிப்பிராணியை கொண்டு வராதவர்கள் என்ன செய்வது சிறந்தது? தமத்து செய்வதுதான் சிறந்தது. அதனால்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹஜ் தமத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அது சிறந்த ஒரு ஹஜ்ஜாகவும் இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டது, சஹாபாக்களுக்கும் அதே சொன்னார்கள். நான் மட்டும் பலிப்பிராணியை கொண்டு வராமல் இருந்திருந்தேன் என்றால், இவ்வாறு இருக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் ஹதியை கோட்டி கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பலிப்பிராணி யாருக்கு கடமை இல்லை என்றால், இங்கிருந்தே கிளம்பி வருவார்கள். அவர்கள் வெறும் ஹஜ்ஜை மட்டும் செய்ய வேண்டிய நோக்கத்தில் வருவார்கள்.
ஹஜ்ஜை மட்டும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வருவார்கள். அவர்களுக்கு என்ன கடமை? அவர்களுக்கு இது கடமை அல்ல. எது? பலிபிராணி கடமை அல்ல. இவர்கள் இருவரும் யார்? ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து நன்மையை வாங்குபவர்கள். ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து நன்மை வாங்குபவர்களுக்குத்தான் பலிபிராணி கடமை. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. சரி, அடுத்ததாக தமத்து ஹஜ் செய்பவர் என்ன செய்வார்? இஹ்ராம் கட்டிக் கொள்வார். அதாவது பெரும்பாலான முஸ்லிம்கள், இப்போது முஸ்லிம்கள் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன். தமத்து ஹஜ் செய்பவர் என்ன செய்வார்? இப்போது சொல்லுங்கள், என்ன நியத் வைக்க வேண்டும்? உம்ரா. உம்ராவை அடைய, உம்ரா என்ற நியத் மட்டும்தான் அவரிடம் இருக்க வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரா என்று சொல்லி மக்காவிற்குள் வருவார். மக்காவிற்குள் வந்து தவாஃபை மேற்கொள்வார். உம்ராவுடைய தவாஃப் மற்றும் உம்ராவுடைய சை. அதெல்லாம் வந்து தவாஃபை தொடர்ந்து அது 2 தொழுகைகள் சையை செய்துவிட்டு முடித்து விடுவார். பின்பு எதற்கு காத்திருப்பார்? அவர் உம்ராவிலிருந்து வெளியேறி, அந்த இஹ்ராமிலிருந்து வெளியேறிவிட்டு அந்த சுகத்தை அனுபவிப்பார். பின்பு அவருக்கு ஹஜ்ஜுடைய நாள் வரும் பொழுது அங்கிருந்து இஹ்ராம் கட்டிக்கொண்டு சென்று விடுவார். கிளியரா? இது நியத்தை வைத்து இதுதான் தமத்து ஹஜ். சரி, காரின் என்ன செய்வார்? காரின் அடுத்தது வஹஜ். இவர் லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரத்தின் வஹஜ் என்று சொல்வார். சரியா? லப்பைக அல்லாஹும்ம பி உம்ரத்தின் வஹஜ். இவர் ஒன்று ஹதியை எங்கிருந்து ஓட்டி கொண்டு வரலாம்? எங்கிருந்து ஓட்டி கொண்டு வரலாம்? மீகாத்திலிருந்தே ஓட்டி கொண்டு வரலாம், அல்லது இங்கு வந்தும் அவர் என்ன செய்யலாம்? வாங்கிக் கொள்ளலாம். மீகாத்திலும் ஓட்டி கொண்டு வரலாம், இங்கு வந்து வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் மீகாத்திலிருந்து ஓட்டி கொண்டு வந்தால், யார் மீகாத்திலிருந்து எடுத்து விட்டார்களோ, ஹதியை எடுத்து விட்டார்களோ, அவர் என்ன செய்ய முடியாது? தமத்து ஹஜ் செய்ய முடியாது. மீகாத்தில் வந்து விட்டால் அவர் இஹ்ராமிலிருந்து வெளியே வரக்கூடாது. அதனால்தான் தமத்து, பாருங்கள், தமத்து ஹஜ் செய்பவருக்கும் பலிபிராணி கடமை, காரின் செய்பவர்களுக்கும் பலிபிராணி கடமை. இருவர்களுக்கும் எங்கு வேறுபடுகிறார்கள்? இருவர்களும் இந்த ஓட்டி கொண்டு வந்து விட்டால் தமத்து செய்ய முடியாது. அதனால்தான் ஓட்டி கொண்டு வராமல் தமத்து செய்து உம்ராவை முடித்து அந்த இடத்தில் ஹஜ்ஜை ஆரம்பிக்கும் போது பலிபிரானை அறுத்து பலியிடுவார்கள். ஆனால் இவர்களோ அங்கு ஓட்டி கொண்டு வந்ததை கடைசி வரை தங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பலிபிராணியை கடைசி வரை தங்களுடன் வைத்துக் கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். யௌமுன் நஹரிலே தான், பெருநாள் அன்று தான் அவர்கள் அதை அறுக்க வேண்டும். அதை அறுக்கும் வரை இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராமிலே இருக்க வேண்டும். உம்ராவையும் ஹஜ் 2 நன்மையும் பெறுகிறார் இவர் செய்யக்கூடிய அந்த வணக்கத்திலே. அதே, ஆனால் முத்தமத்தே அப்படி இல்லை. சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, முஃப்ரித் என்ன செய்வார்? சரி, இப்போது ஒரு விஷயத்திற்கு வருகிறேன். காரின் உள்ளே வந்து எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? காரினும் முஃப்ரிதும் உள்ளே வந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவாஃபிற்கு பெயர் தான் தவாஃபுல் குதூம். தவாஃபுல் குதூம், வருகை தவாஃப். எனது வருகை தவாஃப். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், முத்தமத்தி ஹஜ் செய்பவர்கள் தான், தமத்து ஹஜ் செய்பவர்கள் தான் எதை தனித்தனியாக செய்வார்கள்? உம்ராவையும் ஹஜ்ஜையும் தனியாக செய்வார்கள். அப்படி என்றால் முத்தமத்தி உள்ளே வந்து அவர் செய்யக்கூடிய தவாஃப் எதற்கான தவாஃப்? உம்ராவிற்கான தவாஃப். அவர் செய்யக்கூடிய சை உம்ராவிற்கான சை. கவனம். ஆனால் இவர்கள் அல்லாத தனியாக பிரித்து செய்யாமல் ஒரேடியாக, அது ஹஜ்ஜாக, அது முஃப்ரிதாக இருந்தாலும் சரி, காரினாக இருந்தாலும் சரி, முஃப்ரிதிற்கும் காரினுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். காரினுக்கு பலியாடு கடமை, முஃப்ரிதிற்கு பலியாடு கடமை அல்ல. பலிபிராணி, ஆடு என்று வருகிறது, பலிபிராணி கடமை அல்ல. இதுதான் இவர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம்.
அது மட்டுமல்ல, இரண்டு பேரும் ஒரே செய்கையை தான் செய்வார்கள். ஆனால் ஒருவருக்கு உம்ரா ஹஜ், ஹஜ்ஜுடன் சேர்த்து உம்ராவும் கிடைத்துவிடும். ஆனால் ஒருவருக்கு மற்றொருவருக்கு ஹஜ் மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் இவர்கள் இருவருக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்போது அவர்கள் உள்ளே வந்து செய்யக்கூடிய தவாஃபிற்கு பெயர் என்ன? அதுக்கு பெயர் தவாஃபுல் குதூம், வருகை தவாஃப். அதற்கு பெயர் தவாஃபுல் குதூம், வருகை தவாஃப். சரி, இப்போது ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, உம்ராவை செய்யக்கூடியவர்கள் யார்? முத்தமத்தி. அவர் தவாஃபிற்கு பிறகு என்ன செய்வார்? தவாஃபிற்கு பிறகு என்ன செய்வார்? அவர் உம்ராவில் இருக்கிறார். தவாஃபிற்கு பிறகு தொழுது விட்டு என்ன செய்வார்? சை செய்வார். இந்த சை அவருக்கு என்ன? உம்ராவுடைய சை. கவனம், அவருக்கு உம்ராவுடைய சை. ஓ சரி. அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான தூணில் ஒரு தூண் தவாஃபுல் இஃபாதா. எழுதிக் கொள்ளுங்கள், தவாஃபுல் இஃபாதா. ஹஜ்ஜினுடைய தூண்களில் மிக முக்கியமான தூண்களில் ஒரு தூண் தவாஃபுல் இஃபாதா. அப்படி என்றால் என்ன? யௌமுன் நஹரிலே, பெருநாள் அன்று தவாஃபை மேற்கொள்வது. பெருநாள் அன்று தவாஃபை மேற்கொள்வதற்கு பெயர் தான் தவாஃபுல் இஃபாதா. இது செய்யாமல் ஒரு ஹஜ்ஜை செய்ய முடியாது என்ற அளவிற்கு மார்க்கம் இருக்கிறது. சரி, ஏன்? கவனம் கவனம், என்கில் கேள்வி இருக்கிறது. தவாஃபுல் இஃபாதா, இது ஹஜ்ஜிற்குரிய தவாஃப். அதை தொடர்ந்து ஒரு சை வருகிறது. அது என்ன சை? ஹஜ்ஜிற்குரிய சை. கவனியுங்கள். அப்படி என்றால் ஒரு முத்தமத்தி வருகிறார், அவர் உம்ராவிற்கு ஒரு தவாஃப், ஒரு சை, ஹஜ்ஜுக்கு ஒரு தவாஃப், ஒரு சை. ஆக எத்தனை தவாஃப், எத்தனை ஹஜ்? எத்தனை தவாஃப், எத்தனை சை? 2 தவாஃப்கள், 2 சைகள். 2 தவாஃப்கள், 2 சைகள். இது யாருக்கு? முத்தமத்தி. எழுதிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர் குழப்ப வேண்டாம். ஏனெனில் அவர் வரும் பொழுது உம்ராவிற்கு வருகிறார், உம்ராவுடைய சட்டத்தை மேற்கொண்டு விட்டார். என்ன சட்டம் அது? உம்ராவிற்கு வந்தால் தவாஃப் செய்வார், சை செய்வார், இஹ்ராமிலிருந்து வெளிவந்து விடுவார், ஹஜ் ஆரம்பிக்கும், மினாவிற்கு தங்குவார், 8ஆம் நாள் கிரைகளை முடிப்பார், 9ஆம் நாட்கள் அரஃபாவின் கிரைகளை முடிப்பார், 10வது நாட்கள் வரும் பொழுது மக்காவிற்கு வந்து கடமையான கட்டாயமான அந்த தவாஃபையும், தவாஃபுல் இஃபாதா, அந்த தவாஃபுல் இஃபாதாவையும் அந்த சையையும் செய்வார், ஹஜ்ஜிற்குரிய சையும் செய்வார். புரிந்ததா? புரிகிறதா? சரி, இப்போது அடுத்ததற்கு வாருங்கள். காரினும் முஃப்ரிதும், அதாவது என்ன? ஒரே செயலில் ஹஜ்ஜை உம்ராவை வாங்குபவர் அல்லது வெறும் ஹஜ்ஜை மட்டும் செய்பவர், தனித்தனியாக செய்ய மாட்டார் இவர். அதே போல முஃப்ரித், வெறும் ஹஜ்ஜை மட்டும் செய்பவர். இவர்கள் உள்ளே வந்து செய்யக்கூடிய தவாஃப் என்ன? ஆரம்பத்தில் தவாஃபுல் குதூம், வருகை தவாஃப். சரி, இவர்களுக்கு சை இருக்கிறதா? இவர்கள் உம்ராவில் இல்லையே, இவர்கள் உம்ராவில் இல்லையே. அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்களுக்கு சை இருக்கிறதா? நன்றாக கவனிங்கள். இங்கேதான் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஹஜ்ஜிற்கு எல்லோருக்கும் சை இருக்கிறது, அப்படித்தானே? எல்லோருக்கும். கவனிங்கள், 3 பேருக்குமே ஹஜ் என்று தவாஃபுல் இஃபாதா, அந்த நாளில் பெருநாள் அன்று தவாஃபுல் இஃபாதா, சை, ஹஜ்ஜுடைய சை, இது இரண்டும் கடமை, கட்டாயம். 3 பேருமே செய்ய வேண்டும், யாரும் இதிலிருந்து விடுபட முடியாது. ஆனால் கவனியுங்கள், முத்தமத்தியா வருபவர், தவாஃபிற்கு வருபவர் உம்ராவுடைய தவாஃபை செய்கிறார். மீதமுள்ள 2 பேர் வருவது வருகை தவாஃபாக அவர்கள் இருக்கிறார்கள். சரி, அவர் சை செய்வது உம்ராவுடைய செய்யாக போய்விடும். இவர்கள் ஒருவேளை இந்த 2 பேரும் தவாஃபுல் குதூமை, வருகை தவாஃபை முடித்துவிட்டு இந்த சையை செய்து விட்டால் அவர்கள் ஹஜ் என்று
செய்ய வேண்டிய சை செய்ய தேவையில்லை. தவாஃப் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனெனில் ஒருவருக்கு உம்ராவுடைய தவாஃப், மற்ற இருவர்களுக்கு வருகை தவாஃப். இது வேறு. இவர்கள் 3 பேருமே பெருநாள் அன்று தவாஃபுல் இஃபாதாவை செய்தே ஆக வேண்டும். விளங்குகிறதா? ஆனால் சையை பொறுத்த மட்டில் ஒரு சை செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. யாருக்கு இது யாருக்கு? காரினுக்கும் முஃப்ரிதிற்கும். உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? முஃப்ரிதிற்கும் காரினும் 2 பேரும் நீங்கள் வருகை தவாஃப் செய்துவிட்டு, ஒன்று நீங்கள் உங்கள் செய்யை ஹஜ்ஜுடைய பெருநாள் அன்று நீங்கள் செய்வோம் என்றால் அதை நீங்கள் தாமதித்துக் கொள்ளலாம். அல்லது இப்போதே நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் இப்போதே செய்துவிட்டு அப்போது நீங்கள் செய்யாமல் இருந்து கொள்ளலாம். ஆனால் தவாஃப் அப்படி அல்ல. தவாஃபுல் இஃபாதா எல்லோரும் செய்தே ஆக வேண்டும் என்று 10ஆம் நாளில். விளங்குகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். இதுதான், இந்த சட்டம் தான் அல்லாஹ்வின் அடியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சட்டம். இப்போது ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார் என்பதை இப்போது பார்ப்போம். இப்போது பார்த்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், 2வது நிலை ஹஜ் மாதங்களில் மீகாத்தை அடைவது. இப்போது நான் படிக்க புரிகிறதா என்பதை பாருங்கள். அவை இத்தகையவர்கள் 3 விஷயங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றுள்ளார். 3 விஷயம் என்றால் என்ன? ஹஜ் தமத்து, ஹஜ்ஜுல் கிரான், ஹஜ்ஜுல் இஃப்ராத். இதை தான் சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள். அவை ஒன்று ஹஜ் மட்டும் செய்வது, அல்லது உம்ரா மட்டும் செய்வது. உம்ரா மட்டும் செய்வதா? அப்படி என்றால் ஹஜ் செய்வதானே வந்திருக்கிறேன். உம்ரா மட்டும் செய்த எதை சொல்கிறார்கள்? தமத்து ஹஜ்ஜை சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். ஒன்று ஹஜ்ஜை மட்டும் செய்வது, இது என்ன? இஃப்ராத், தனித்து இஃப்ராத். மற்றொன்று உம்ரா மட்டும் செய்வது, தமத்து. அல்லது இரண்டையும் இணைத்து ஒரே இதில் செய்வது, இது என்ன? கிரான். சரி. பின்பு இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் போது அவர்கள் செய்தது ஒரு ஹஜ், அதுதான் விடைபெறும் ஹஜ். துல்ஹஜ் ஹஜ்ஜின் போது துல்கஅதா மாதத்தில் மீகாத்தை அடைந்த போது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீகாத்தை துல்கஅதாவில் அடைந்து துல்ஹஜ்ஜை 7 நாட்கள் 8 நாட்கள் பயணித்து இங்கு வந்தார்கள். மக்காவிற்கு துல்ஹஜ் மாதத்தில் வந்து அடைந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துல்கஅதாவில் கிளம்பி, கடைசி துல்கஅதாவில் கிளம்பி துல்ஹஜ்ஜுடைய 2-3 நாட்களில் தான் எங்கு வந்தார்கள்? அல்லாஹ் தூதர் மக்காவை வந்து அடைந்தார்கள், மதீனாவில் இருந்து, துல்ஹுலைஃபாவில் இருந்து. சரி, கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நபி அவர்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் போது துல்கஅதா மாதத்தில் மீகாத்தை அடைந்த போது இந்த 3 வகையான வணக்க முறைகளில் ஒன்றை சஹாபாக்கள் தேர்ந்தெடுக்குமாறு கூறினார்கள், தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு கூறினார்கள். இருப்பினும் தம்மிடம் பலிப்பிராணி ஹதி இல்லாதவர் உம்ராவிற்கு மட்டும் இஹ்ராம் கட்டுவதே சுன்னத்தாகும் என்று சொல்கிறார்கள் ஷேக் இப்னு பாஸ். பலிப்பிராணி இல்லாதவர், அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று யாரும் பலிப்பிராணியை எல்லாம் ஓட்டி கொண்டு வர முடியாது. அல்லாஹு ஆலம், அங்கு இருக்கக்கூடியவர் அதை யாராவது செய்தால், அதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்தால் அது வேறு. நாம் யாரையும் பார்த்ததில்லை. பிளைட்டில் வருபவர்கள் பலிப்பிராணியை ஓட்டி கொண்டு வர முடியுமா? முடியாது. ஷேக் சொல்வதை கவனியுங்கள். தம்மிடம் ஹதி இல்லாதவர், அப்படி என்றால் ஹதி இல்லைன்னா ஹதி அறுக்க கூடாதா? ஹதி இல்லாதவர் என்றால் அங்கு மக்காவிற்கு வந்து என்ன செய்ய வேண்டும்? ஹதியை வாங்கி அறுக்க வேண்டும். இங்கு ஓட்டி கொண்டு வருபவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், சரியா? ஓட்டி கொண்டு வர முடியவில்லை என்றால் ஹதியே இல்லை என்று ஆகவிடவில்லை. ஓட்டி கொண்டு வருவது என்பது அது ஒரு தனி வழக்கமாக இருந்தது. நீங்கள் இஹ்ராமினை கலைக்கலாம், உங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி என்றால் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் தமத்து ஹஜ் செய்ய முடியாது. தமத்து ஹஜ் செய்வது உம்ராவை தனியாக செய்து வெளியேறி சுகத்தை அனுபவித்து மறுபடியும் ஹஜ்ஜிற்கு செல்வதுதான் தமத்து ஹஜ். எப்போது நீங்கள் பலிப்பிராணியை ஓட்டி கொண்டு வந்து விட்டீர்களோ உங்களை அது இஹ்ராமிலிருந்து வெளியே வருவது தடுத்து விடும். அது உங்களுடன் இருக்கும் வரை நீங்களும் முஹரிமாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். விளங்குகிறதா? அது உங்களுடன் இருக்கும் வரை. கவனியங்கள் ஷேக் என்ன சொல்கிறார்கள் என்று,
ஹஜ் மாதம் அல்லாத காலத்தில் மீகாத்தை அடைபவருக்கு நாம் முன்னர் குறிப்பிட்ட அதே நடைமுறைகளை இவர் செய்ய வேண்டும். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனெனில் நபி அவர்கள் மக்காவை நெருங்கிய போது தம்மிடம் பலிப்பிராணி கொண்டு வராத சஹாபாக்கள் தங்களது இஹ்ராமை உம்ராவாக மாற்றிக்கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். பலிப்பிராணியை கொண்டு வராத சஹாபாக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள்? உம்ராவாக நீங்கள் மாற்றிக்கொண்டு விடுங்கள். ஏனெனில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, மக்காவிலும் இது சரி ஒன்று கேட்கலாம், பலிப்பிராணி அவர்கள் தான் கொண்டு வரவில்லை, சரியா? அவர்கள் முஃப்ரிதாக செய்திருக்கலாமே, அவர்கள் ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்து முஃப்ரிதாக செய்திருக்கலாமே என்று சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் அழகான இந்த முறையில் எது சிறந்தது என்று வழிகாட்டுகிறார்கள். ஏனெனில் நீங்கள் உம்ராவையும் செய்து விடுவீர்கள், உம்ரா செய்து விட்டதற்கு பிறகு நீங்கள் வெளியேறி விடுவீர்கள், பின்பு நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஹஜ்ஜை செய்வீர்கள். இதுதானே சிறந்தது. அதனால்தான் பலிப்பிராணி கொண்டு வராதவர்களை, ஒருவேளை பலிப்பிராணி இல்லை, அவர் என்னவாக இருந்திருக்கலாம்? முஃப்ரிதாக வைக்கலாம். ஏன்னா முஃப்ரிதிற்கு பலிப்பிராணி கடமை இல்லை, முஃப்ரிதிற்கு பலிப்பிராணி கடமை இல்லை. அவர் அல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம பிஹஜ் என்று சொல்லிவிட்டு கிளம்பி வந்து தவாஃபுல் குதூமை செய்து, வருகை தவாஃபை செய்து, பின்பு அவர் காத்திருந்தோ அப்போதே சையை செய்தாலும் சரி, அல்லது சையை செய்யாமல் தன்னுடைய ஹோட்டலுக்கு சென்று விட்டு ஹஜ் நாட்கள் வரை வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நன்றாக வணக்கத்தை செய்து கொண்டு ஹஜ்ஜுடைய நாள் மாதம் வந்து 8ஆம் நாள் வரும் வரை காத்திருந்து பின்பு மறுபடியும் இஹ்ராமை கட்டி மினாவிற்கு சென்று வணக்கத்தை முடித்து அரஃபாவை முடித்து முஸ்தலிஃபா அரஃபா எல்லாவற்றை முடித்து பெருநாளில் 10வது நாளில் தவாஃபுல் இஃபாதா என்ற அந்த தவாஃபை செய்து அதற்கு பிறகு செய்யாத அந்த சை, ஏனெனில் அவர் அங்கு செய்யவில்லை, வீட்டிற்கு ஹோட்டலுக்கு சென்று விட்டார், ஏனெனில் அந்த சையை நான் ஹஜ் நாளில் செய்து கொள்கிறேன் எல்லோருடன் என்ற அந்த கடமையான ஹஜ்ஜிற்குரிய அந்த சையை அவர் செய்திருக்கலாமே. ஆனால் அல்லாஹ் தூதர் அவர்கள் வழிகாட்டினது, ஏன் இதை செய்கிறீர்கள்? உங்களுக்கு உம்ராவும் கிடைக்கும், அதில் நன்மையும் கிடைக்கும், நீங்கள் அதிலிருந்து இஹ்ராமிலிருந்து நீங்கள் வெளியும் பட முடியும், பின்பு நீங்கள் ஹஜ்ஜை செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனெனில் முஃப்ரிதாக வருபவர் இஹ்ராமை கலைக்க முடியுமா? முஃப்ரிதாக வருபவர், பலிப்பிராணி இல்லை, நான் முஃப்ரிதாக தனி ஹஜ்ஜை மட்டும் செய்கிறேன் என்று வருபவர் இஹ்ராமை கலைக்க முடியுமா? கலைக்க முடியாது. ஏனெனில் அவர் இஹ்ராம் கலைக்க எதுவும் இல்லை, ஏனெனில் அவர் நியத் வைப்பதே லப்பைக் அல்லாஹும்ம பி ஹஜ். அவர் எப்படி, அவர் கலைப்பதற்கு என்ன இருக்கிறது? கலைக்க வேண்டும் என்றால், இஹ்ராமை கலைக்க வேண்டும் என்றால் அவர் தனியாக உம்ரா செய்து வெளியே வர வேண்டும், அதுதான் தமத்து. விளங்குகிறதா அல்லாஹ்வின் அடியார்? இப்ப நான் சொன்னதை எழுதவில்லை என்றால் மறந்துவிடும் மறுபடியும். இதனால் தான் என்னதான் ஹஜ் விஷயங்களை ஓரளவுக்கு தெளிவாக படித்திருந்தாலும் பாமர மக்கள் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். அதாவது வயதானவர்கள் கடமை, இந்த விஷயங்களை எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகாக சொல்லுகிறார்கள். இருப்பினும் அந்த இடத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள சரியான வழிகாட்டிகள் நமக்கு தேவை. அந்த இடத்தில் அத்துணை கேள்விகள் எழும். ஹஜ் போது நல்ல ஒரு வழிகாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நீங்கள் கஷ்டப்பட்டு சிந்தி இவ்வளவு சேர்த்து பொருளாதாரத்தை சேர்த்து நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு மார்க்க ரீதியாக உங்களுக்கு இந்த வசதியை சத்தியத்தை சொல்லி சொல்லி உங்கள் அந்த பயணமே சிறக்க ஒரு நல்ல கல்வி படித்த ஒருவரை நீங்கள் முன்னின்று எடுத்து நீங்கள் செய்ய வேண்டும். இக்காலத்தில் பல பேர் யாருடைய தலைமையெல்லாம் ஹஜ் செய்வார்கள்? இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், இப்னு உஸைமீன், அல்பானி, இவர்கள் தலைமையெல்லாம் ஹஜ் செய்தால் எப்படி இருக்கும்? இவர்கள் எல்லாம் கைடாக இருந்தால் எப்படி இருக்கும்? இமாம்களும் மலைகளும் கடல்களும் கல்வி கடல்களும் கல்வி சுடர்களும் கைடாக இருப்பார்கள். கைடு என்றால் கைடல், மக்களுக்கு அந்த இடத்திலே அவர்கள் கைடாக. எனவே ஹஜ் சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் அடியார்கள் நன்றாக படிக்க வேண்டும், மறுபடியும் மறுபடியும் படிக்க வேண்டும், மறுபடியும் மறுபடியும் எடுக்க வேண்டும். பின்புதான் அவர்கள் அதை நோக்கி நகர முடியும்.
கவனம். சரி, முடிப்போம். நபி அவர்கள் மக்காவை நெருங்கிய போது தம்முடன் பலிப்பிராணி கொண்டு வராத சஹாபாக்கள் தங்களது இஹ்ராமை உம்ராவாக மாற்றிக்கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். மக்காவிலும் இதனை அவர்கள் வலியுறுத்தினார்கள். எனவே பலிப்பிராணி கொண்டு வந்தவர்களை தவிர ஏனையோ நபி அவர்கள் கட்டளைக்கு இணங்கி தவாப் மற்றும் சயி செய்து தலைமுடியை கத்தரித்து இஹ்ராமிலிருந்து விடுபட்டார்கள். அப்படி என்றால் என்ன செய்தார்கள்? தமத்து ஹஜ் செய்தார்கள். அப்படி என்றால் சஹாபாக்கள் பலிப்பிராணி இல்லாதவர்கள் தமத்து ஹஜ்ஜை செய்தார்கள். பலிப்பிராணி கொண்டு வந்தவரை பொறுத்தவரை அவர் என்ன செய்ய வேண்டும்? அங்கிருந்தே ஓட்டி கொண்டு வந்து விட்டார். நஹருடைய நாள், பலி கொடுக்கும் நாள் வரும் வரை தனது இஹ்ராமிலேயே நீடித்திருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். பலிப்பிராணி கொண்டு வருபவர் ஹஜ் மற்றும் உம்ரா இரண்டையும் இணைத்து இஹ்ராம் கட்டுவதே சுன்னத்தாகும். ஏனெனில் யார் பலிப்பிராணி கொண்டு வரப்போவதில்லை? முஃப்ரீத் பலிப்பிராணி கொண்டு, ஒருவேளை முஃப்ரீத் பலிப்பிராணி கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம், அவருக்கு விரும்பினால் கொண்டு வரலாம், ஆனால் அவர் மீது கடமை இல்லை. ஆனால் கொண்டு வந்தால் எது சிறந்தது? கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வணக்கத்தை உம்ராவையும் சேர்த்து கிரானுக்கு நியத்து வையுங்கள் என்று சொல்ல வேண்டும். பலிப்பிராணி கொண்டு வரவில்லை என்றால் சரி, ஏழ்மை இருக்கிறது, என்னால் பலிப்பிராணி இப்போது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது என்றால் சரி, பலிப்பிராணி ஓட்டி கொண்டு வந்து விட்டீர்கள் மீகாத்திலே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? லப்பைக்க அல்லாஹும்ம பி உம்ரத்தின் வ ஹஜ் என்று நியத்து வையுங்கள். வெறும் லப்பைக்க அல்லாஹும்ம பி ஹஜ் என்று நியத்து வைக்காதீர்கள், என்று தல்பியா சொல்லாதீர்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர் பலிப்பிராணி கொண்டு வந்து விட்டார். சிறந்தது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர் அதில் பலிப்பிராணி தான் உங்களிடம் இருக்கிறது. முஃப்ரீத் வெறும் ஹஜ் மட்டும் செய்ய நியத்தில் வருபவர் பலிப்பிராணை கொண்டு வராமல் ஆகிவிடலாம். ஆனால் கொண்டு வந்து விட்டார், மீகாத் வரும்போது பார்த்தால் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு வருகிறார். அவர் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு சிறந்தது அதுதான். அதனால்தான் சுன்னத் அதுதான் என்று சொல்கிறார்கள். இரண்டையும் இணைத்து இஹ்ராம் கட்டுவதே சுன்னத்தாகும். பலிப்பிராணி கொண்டு வருபவர், எனவே நபி அவர்கள் பலிப்பிராணி கொண்டு வந்திருந்தால் அவ்வாறே செய்தார்கள். கிரான் நபி அவர்கள் கொண்டு வந்தார்கள், முஃப்ரீதாக இருந்தார்களா? கொண்டு வந்ததற்கு பிறகு எதற்கு முஃப்ரீத்? கொண்டு வந்ததற்கு பிறகு அது கிரானாக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டையும் எடுத்துக் கொள்ளுங்கள், உம்ராவையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஹஜ்ஜையும் எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன முத்தமத்திய மாதிரி இருக்க முடியாது. அவர் உம்ராவை தனியாக செய்வார். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவாஃபிலும் அந்த சையிலும் உம்ரா அடங்கிவிடும். எந்த தவாஃப்? அதாவது தவாஃபுல் இஃபாதா, அந்த சை, இதில் உம்ராவும் அவர்களுக்கு அடங்கிவிடும். சரி, மேலும் உம்ராவிற்கு தல்பியா கூறி பலிப்பிராணி கொண்டு வந்த சஹாபாக்களை அதனுடன் ஹஜ்ஜையும் சேர்த்து கொள்ளுமாறு நஹருடைய நாள் அன்று இரண்டிலிருந்து ஒன்றாக விடும் வரை அவர்கள் இஹ்ராமிலே இருக்குமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். இது என்ன? கிரான். புரிகிறதா? உம்ராவிற்கு தல்பியா கூறி பலிப்பிராணி கொண்டு வந்த சஹாபாக்கள், கவனியுங்கள், உம்ராவிற்கு தல்பியா தமத்து. அப்படி என்றால் உம்ராவிற்கு தல்பியா கூறியிருக்கிறார்கள், தமத்து ஹஜ் செய்யலாம் என்று வந்திருக்கிறார்கள். ஆனால் பலிப்பிராணி என்ன செய்து விட்டார்கள்? கொண்டு வந்து விட்டார்கள். கொண்டு வந்து விட்டதினால் அல்லாஹ் தூதர் என்ன செய்து விட்டார்கள்? உம்ரா இல்லை, உம்ராவுடன் எதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், ஹஜ்ஜையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனே நீங்கள் வெளிவர முடியாது. பலிப்பிராணியை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் வெளிவர முடியாது. உம்ரா வேண்டுமா? பலிப்பிராணி கொண்டு வராதீர்கள், அங்கே போய் எடுத்துக் கொள்ளுங்கள். உம்ரா வேண்டுமா? இங்கிருந்து ஓட்டி வர வேண்டாம், அங்கே போய் வாங்கிக் கொள்ளுங்கள். கடைசி நாளில், கடைசியில் இப்போது நீங்கள் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதனுடன் ஹஜ்ஜையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நஹருடைய நாள் அன்று இரண்டிலும் ஒன்றாக விடும் வரை இஹ்ராமிலே இருக்கவாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். சரியா அல்லாஹ்வின் அடியார்களே? இதுதான். அப்படி என்றால் முஃப்ரித் என்ன? ஒருவேளை தனியாக ஹஜ் செய்பவர் பலிப்பிரானை கொண்டு வந்து விட்டால் ஹஜ்ஜிற்கு மட்டும் இஹ்ராம் கட்டி பலிப்பிராணி கொண்டு வந்தவரும் கிரான் செய்பவரை போலவே நஹருடைய நாள் வரை இஹ்ராமிலே நீடித்திருக்க வேண்டும். ஆனால் எது சிறந்தது? நீங்கள் பலிப்பிரானை ஓட்டி கொண்டு வந்து விட்டீர்கள், நீங்கள் ஹஜ்ஜை மட்டும் ஏன் நியத்து வைக்கிறீர்கள்? அவருக்கு சிறந்தது என்ன? உம்ரா ஹஜ்ஜை செய்து அவர்களைப் போல நீங்களும் இருந்து விடுங்கள். இதன் மூலம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஃபைனலாக வருகிறார்கள். இதன் மூலம் அறியப்படுவது யாதெனில்
பலிப்பிராணி தம்மிடம் இல்லாத நிலையில் ஹஜ்ஜிற்கு மட்டும் இஃப்ராத், ஹஜ்ஜிற்கு மட்டும் இஃப்ராத் அல்லது ஹஜ் மற்றும் உம்ராவிற்கு கிரான் இஹ்ராம் கட்டியவர் தனது இஹ்ராமிலேயே நீடித்திருப்பது தகுதி அல்ல. நீடித்திருப்பது தகுதி அல்ல. பலிப்பிராணி கொண்டு வராதவர், சரியா, பலிப்பிராணி கொண்டு வராதவர் என்ன இஹ்ராமிலே நீடித்திருப்பது நல்லதல்ல. பலிப்பிராணி கொண்டு வராதவர் தமத்துவ செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். பலிப்பிராணி கொண்டு வராதவர்கள் தமத்துவ செய்யுங்கள் என்று சொல்கிறார். மாறாக அவர் தன் இஹ்ராமை உம்ராவாக மாற்றிக்கொண்டு தவாப் சை செய்து தலைமுடியை கத்தரித்து இஹ்ராமிலிருந்து விடுபடுவதே சுன்னத்தாகும். அதனால்தான் இன்று பெரும்பாலும் டிராவல்ஸில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நாம் எல்லாம் பலிப்பிராணியை எல்லாம் ஓட்டிக்கொண்டு போவதில்லை. அதனால்தான் நாம் அங்குதான் போய் அறுக்கிறோம், அங்குதானே போய் அறுக்கிறோம். அதனால்தான் அந்த சிறந்த அல்லாஹ் தூதர் வாயால் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்ட அந்த தமத்து ஹஜ்ஜை நாம் செய்கிறோம். அதனால்தான் அல்ஹம்துலில்லாஹ் அங்கிருந்து பயணம் செய்பவர்கள் முன்னாடியே வந்து விடுவார்கள். ஷவ்வாலிலே இப்போதே கிளம்புகிறார்கள் ஹஜ்ஜிற்கு. ஹஜ்ஜுடைய மாதத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள், ஆரம்பமாகிவிட்டது. நாம் இப்போது என்ன செய்வார்கள்? இப்போது வாருங்கள். பலிப்பிராணியை ஓட்டி கொண்டு போகிறார்களா பிளைட்டில்? இல்லை. மீகாத் கிராஸ் பண்ணும்போது பலிப்பிராணியோடு கிராஸ் பண்ணுகிறார்களா? இல்லை. அது சாத்தியமா? கண்டிப்பாக அல்லாஹ் நாடினால் அது சாத்தியம். வசதி படைத்தவர்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்கள் பிளைட்டிலே எல்லாவற்றையும் ஏற்றி கொண்டு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகத்தை ஏற்றி கொண்டது போல் பிளைட் அடியில் ஒரு 100 ஒட்டகத்தை ஏற்றிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அப்படியும் அல்லாஹ் நாடினால் அது நடக்கும். அப்படி அவர்கள் வந்தால் தமத்து அவர் செய்ய முடியாது. சரி, நாம் இப்போது வருவோம் நம்ம இடத்திற்கு. பெரும்பாலான மக்கள் இன்று ஃபிளைட்டில் கிளம்புகிறார்கள். என்ன செய்வார்கள்? இப்போது மினாவிற்கு எந்த நாளில் செல்ல வேண்டும் யாருக்கு தெரியும்? 8. இன்று என்ன தேதி? துல்காதா 6. ஒருவர் இப்போது பலிப்பிராணியோடு மீகாத்தை கிராஸ் பண்ணால் எத்தனை நாட்கள் அவர் இஹ்ராமிலே இருக்க வேண்டும்? மார்க்கத்துடைய சலுகையை பார்த்தீர்களா? இப்போது ஒரு பலிப்பிராணியுடன் மீகாத்தை கிராஸ் பண்ணி உம்ரா செய்ய ஹஜ்ஜை நியத்தில் வருகிறார் என்றால், உம்ரா மற்றும் ஹஜ் காரீனாக வருகிறார் என்றால், அவர் கடைசி வரை அந்த பலிப்பிராணியுடன் எத்தனை நாள்? ஏறத்தாழ ஒரு மாசம் அவர் இஹ்ராமுடைய நிலையிலே இருக்க வேண்டும். ஏறத்தாழ அல்லது ஒரு மாசத்திற்கு மேல், ஏறத்தாழ ஒரு மாசம். இப்போது 6 துல்காதா 6, துல்ஹிஜ் 6 பிளஸ் ஒரு 2 நாட்கள் 8, 32 நாட்கள் அவர் என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராமிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இதுதான் கிரான் காரி. முன்னே நீங்கள் ரொம்ப முற்கூட்டியே கிளம்பி விட்டீர்கள். சரி, அடுத்த ஒரு 20 நாள் கழித்து போவார். அவர் ஒரு 10 நாளுக்கு இஹ்ராமிலே இருக்க வேண்டும், கிளம்புவதை பொறுத்து. என நீங்கள் அந்த மீகாத்தை கிராஸ் பண்ணுவது எப்போது? அதுதான் கவனம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்படி இப்போது செல்பவர், ஆனால் இப்போது செல்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போது கிளம்புபவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், அல்லாஹ்வுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, என்ன செய்கிறார்கள்? உம்ராவிற்கு மட்டும்தான் நியத் வைப்பார்கள். பலிப்பிராணி எல்லாம் அவர்களிடம் இல்லை. லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரா என்ற நியத்தை வைத்து அவர்கள் கிளம்பி விடுவார்கள், மீகாத்தை கிராஸ் பண்ணுவார்கள். இப்போது நேற்று கிளம்பினவர்கள் இன்று போயிருப்பார்கள், போய் சேர்ந்திருப்பார்கள். சேர்ந்து என்ன செய்வார்கள்? இப்போது உம்ரா செய்வார்கள். உம்ரா செய்துவிட்டு இஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுவார்கள். எத்தனை நாட்கள் மக்காவிலே இருப்பார்கள்? ஏறத்தாழ 30 நாட்கள் இருப்பார்கள். 30 நாட்கள் வணக்கங்கள். அதுதான் இந்த 45 நாட்கள். 45 நாள் எதற்காக? அது வியாபார ரீதியாக. உம்ரா ஹஜ்ஜுக்கு எத்தனை நாட்கள் தேவை? 3 நாட்கள் 4 நாட்கள், அவ்வளவுதான் ஹஜ்ஜிற்கு. சவுதியில் இருப்பவர்கள் 3 நாட்கள் தான் லீவே தருவார்கள் கம்பெனியில். 4 நாட்கள் பொதுவாக சவுதி இருப்பவர் அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜிற்கு ஒரு 10 நாட்கள் கிடைக்கும். பெருநாளை விட ஹஜ்ஜுடைய பெருநாளுக்குத்தான் அதிக விடுமுறைகள், தொடர் விடுமுறைகள். ஹஜ்ஜு செய்வதற்கு 3 நாட்கள் 4 நாட்கள் அவ்வளவுதான். 45 நாட்கள் இங்கு டிராவல்ஸ் பேக்கேஜ். இப்போதுதான் தெளிவாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அவ்வளவு காசு உங்களிடம் இல்லை என்றால் எதற்கு 45 நாட்கள்?
எதற்காக 45 நாட்கள் வேலை இருக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட விஷயம் இந்த 45 நாட்கள் எல்லாம் இந்த ஹஜ் டிராவல்ஸ்கள் செய்யக்கூடிய விஷயம். இதெல்லாம் டிராவல்ஸ்காரர்கள் செய்வது லாபத்திற்காக கூட இருக்கலாம். இல்லை செய்வதே ஒரு ஹஜ் தான், நாம் அங்கேயே பார்க்க வேண்டும் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா வாருங்கள், விட்டு உம்ரா வாருங்கள், செய்யலாம். பணம் இருப்பவர்கள் 45 நாட்கள் எதற்கு? இல்லை நீங்க 45 நாட்கள் தான் எடுத்தாக வேண்டும் என்று 7 லட்சம் 8 லட்சத்தை என்று வாங்குகிறார்கள். 45 நாட்கள் தான் எடுத்தாக வேண்டும் என்று. ஆனால் இப்போது நிறைய டிராவல்ஸில் 4 நாள் 5 நாள் 7 நாள் ஹஜ் இருக்கிறது என்றெல்லாம் இப்போதுதான் விற்கிறார்கள். ஆனால் ரேட் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸும் இல்லை. அதுதான் கவலை. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக மாற இருக்கிறது. உம்ரா என்று மாறிவிட்டது. ஹஜ்ஜும் அல்லாஹ் நாடினால் அது மாறும் இன்ஷா அல்லாஹ். உம்ரா எப்படி மாறிவிட்டது? உம்ரா என்ற எந்த டிராவல்ஸும் தேவையில்லை. nusuk.sa என்ற ஒரு வெப்சைட் இருக்கிறது. இந்தியர்களுக்குமா? நம்மெல்லாம் நம் பாஸ்போர்ட்டுக்கு இருக்கலாம், நம்மளுக்கும் இருக்கிறது. அக்கௌண்டை ஓபன் பண்ணி விட்டீர்கள் என்றால், டீடைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஓபன் பண்ணி கொடுத்து விட்டீர்கள் என்றால், உம்ரா பேக்கேஜை மட்டும் சூஸ் பண்ண வேண்டும் நீங்கள். அது இந்தியர்களாக இருந்தாலும் சரி. உம்ரா பேக்கேஜை சூஸ் பண்ணி விட்டால் உங்களுடைய விசா, நீங்கள் அதிலிருந்தே டிக்கெட் எல்லாவற்றும், ஹோட்டல் கன்ஃபர்மேஷன், இது எல்லாம் எங்கே? சவுதியில் இருக்கக்கூடிய உம்ரா ஏஜென்ட்ஸ், சவுதியில் இருக்கக்கூடிய உம்ரா டிராவல்ஸை சவுதி அரசாங்கம் வெப்சைட்டில் இணைத்து விட்டது. நம்மை இங்க இருக்கக்கூடியவர்கள் டிராவல்ஸ்காரர்கள் என்ன செய்வார்கள்? அங்க இருக்கக்கூடிய சவுதி ஏஜென்சிகளோடு தான் ஒப்புழைத்து வைத்திருப்பார்கள். தெரிந்தவர்கள் ஹோட்டல் எல்லாம் எங்கிருந்து அவர்களை இப்போது சவுதி அரசாங்கம் எங்கேருந்து கனெக்ட் பண்ணி விட்டது? அந்த வெப்சைட்டில் இவர்களை நம்முடன் டைரக்டாக என்ன செய்து விட்டார்கள்? கனெக்ட் பண்ணி விட்டார்கள். உம்ரா வேண்டுமா? அந்த நுசுக்கில் நீங்கள் அக்கௌண்டை ஓபன் பண்ணி எல்லா டீடைல்ஸையும் முடித்து விட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் காண்பிக்கப்படும். 4 நாட்கள் 3 இரவு, 7 நாட்கள், மக்காவில் 4 நாட்கள், மதீனாவில் 3 நாட்கள். வெறும் பேக்கேஜை சூஸ் பண்ணி காசு கட்டி விட்டீர்கள் என்றால், டிக்கெட்டோட டேட்ஸை போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு விசா தானாகவே வந்துவிடும். அந்த வெப்சைட்லிருந்தே உங்களுக்கு விசாவும் கிடைத்துவிடும். நீங்கள் தனியாக விசா அப்ளை பண்றேன், எம்பசிக்கு போகிறேன், எல்லாம் இந்த இணையதளத்தில் வந்துவிட்டது. ஹஜ் பேக்கேஜ் வந்து விட்டதா? தெரியவில்லை, அதை பார்க்க வேண்டும். ஹஜ் இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் உம்ரா என்று வந்து விட்டது. வெளிநாடுகளுக்கு ஹஜ்ஜும் வந்து விட்டதா? ஹஜ்ஜும் வந்து விட்டது. ஐரோப்பா அமெரிக்கா நாடுகள் எல்லோருக்கும் இன்று ஹஜ்ஜும் என்ன வெளியிலிருந்து அப்ளை பண்ணுவதற்கு வந்து விட்டது. டிராவல்ஸ்களுக்கு இன்று வேலை இல்லாமல் ஆகிவிட்டது. வெறும் கைடு வேண்டாம் செய்கிறோம் என்று ஒரு டிராவல்ஸ் வைத்துக் கொள்ளலாம். வெளியிலே நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுடைய இது, நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்களுக்கு கைட் செய்வதற்காக வருகிறோம் என்று எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு இன்று ஆக்கி ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் இந்த விஷயம். இதன் மூலம் அறியப்படுவது யாதெனில், பலிப்பிராணி தம்மிடம் இல்லாத நிலையில் ஹஜ்ஜிற்கு மட்டுமல்லது ஹஜ் மற்றும் உம்ராவிற்கு இஹ்ராம் கட்டியவர் தனது இஹ்ராமிலே நீடித்திருப்பது நல்லதல்ல. மாறாக தனது உம்ராவை, தனது இஹ்ராமை உம்ராவாக மாற்றிக்கொண்டு தவாஃப் செய்து தலைமுடியை செய்து தலைமுடியை கத்தரித்து இஹ்ராமிலிருந்து விடுபடுவதை சுன்னத்தாகும். பலிப்பிராணி கொண்டு வராத சஹாபிகளுக்கு அல்லாஹ் நபி அவர்கள் இவ்வாறு தான் கட்டளையிட்டார்கள். ஆனால் ஒரு மிகவும் தாமதமாக வந்த காரணத்தினால் கவனியுங்கள். ஒருவர் 5, 6 துல்ஹிஜ் அல்லது 7 துல்ஹிஜுக்கு தான் கிளம்புகிறார் மீகாத்திலிருந்து இவர் கிளம்புகிறார். அல்லாஹ்வின் அடியார்களே, இவர் என்ன இஹ்ராமிலிருந்து விடுபட்டு மீண்டும் ஹஜ்ஜிற்கு இஹ்ராம் கட்டினால் ஹஜ் விடுபடும் என்று அஞ்சினால் அவர் தனது இஹ்ராமிலே நீடித்திருப்பதில் தவறில்லை. இதுதான் அடிப்படை. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கவனியுங்கள், பலி ஒருவேளை லேட்டாக ஆகிவிடும், நான் வருவது தாமதத்திற்குள்ளாகிவிடும் என்று ஆகிவிட்டால் பயந்தால் அவர் அதிலிருந்து வெளிவந்து மக்கள் எல்லோரும் அதற்குள் அரஃபாவிலே ஏறி நின்றுவார்கள் என்றால் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவர் என்ன செய்யலாம்? இஹ்ராமிலே நீடித்திருப்பதில் தவறில்லை. அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். கடைசியாக அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்ராம் கட்டியவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது எதிரிகள் பயம் காரணமாக தனது வணக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்று அஞ்சினால் அவர் இஹ்ராம் கட்டும் போதே ஒன்றை சொல்லி கட்ட வேண்டும். இது எல்லோருக்கும் தெரிந்தது. அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன நடக்கும் என்று தெரியாது. நம்முடைய பயணத்தில் என்ன வேண்டாலும் நடக்கலாம்.
அதனால்தான் மஹல்லி ஹைசு ஹபஸ்தனி என்ற அந்த விஷயத்தை நாம் சொல்லுவோம். என்ன, நிச்சயமாக என்னை ஏதேனும் உன்னை தடுத்து விடுமானால், என்னை ஏதேனும் ஒரு தடை தடுத்து விடுமானால் நீ என்னை தடுத்த அந்த இடமே நான் இஹ்ராமிலிருந்து விடுபடும் இடமாகும். فإن حبسني حابس فمحلي حيث حبستني என்று கூறுவது உம்ரா கட்டும்போது. ஏனெனில் நீங்கள் அதை உணர்ந்தீர்கள் என்ற அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்ராம் கட்டியவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது எதிரிகளின் பயம் போன்ற காரணங்கள் நம்மை தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்றது அவர்களுக்கு பயம் இருக்கிறதானால் தங்களது நுசுக்கை வணக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்று அஞ்சினால் இஹ்ராம் கட்டும் போதே என்ன, என்னை ஏதாவது ஒரு தடை என்னை தடுத்து விடுமானால் நீ என்னை தடுத்த அந்த இடமே நான் இஹ்ராமில் இருந்து விடுபடும் இடம். அல்லாஹ் தூதர் இவ்வாறு ஏதாவது தடுத்து நிறுத்தப்பட்டார்களா? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வந்தார்கள் கிளம்பி. அதுதான் என்ன, ஹுதைபியாவிலே அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்ய கூடாது என்று காஃபிர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். சரி, அல்லாஹ் தூதரே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இன்னொரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் தூதரே, நான் ஹஜ் செய்ய நாடுகிறேன், ஆனால் நான் நோயுற்றிருக்கிறேன். அப்போது நபி அவர்கள் அவரிடம் கூறினார்கள், நீ ஹஜ் செய், மேலும் நீ என்னை தடுத்த இடமே நான் இஹ்ராமிலிருந்து விடுபடும் இடம் என்று நிபந்தனை இட்டுக்கொள். நீ ஹஜ் செய், பயந்ததினால் செய்யாமல் இருக்க வேண்டாம், செய்யுங்கள், ஆனால் இதை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் இந்த 3 வகையான ஹஜ். நாம் செய்வது இந்த தமத்து, இதற்கு பலியாடு, இதற்கு பலிப்பிராணி கடமை, இதற்கு பலிப்பிராணி கட்டாயம். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீல் முஸ்லிமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அடுத்தடுத்த சஹீஹ் மற்றும் வனி விஷயங்கள் அடுத்தடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.